இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சாம் ஆல்ட்மன் வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஓப்பன் ஏஐயோட ChatGPT 4ல வந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாரி டெமோலாம் பண்ணி காமிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுத்துட்டு சேஞ்ச் டூ அனிமே பிக்சர் அப்படின்ற மாரி போட்டாங்க. சாம் ஆல்ட்மனே சொன்னாரு, "இது ரொம்ப கூலான ஃபியூச்சரு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னாரு. அவர் எந்த நேரத்தில சொன்னாருன்னு தெரியல. இன்டர்நெட் ஃபுல்லா அதில வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதில என்ன ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, இதில பயங்கர டார்க் சைடும் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, இது எத்திக்கலி ராங் அப்படின்றாங்க. ஏன்னா, இந்த ஸ்டுடியோ ஜிப்லின்றது ரொம்ப பாரம்பரியமான ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்க ஒரு படம் எப்படி பண்றாங்கன்னா, ஹேண்ட் பெயிண்டிங்ல வரைஞ்சு, வாட்டர் கலர் பண்ணி, அத அப்படியே ஃபில்மா மாத்துறாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் அந்த மாரிலாம் குடுத்து, அது வந்து பகலா பண்ணுவாங்களாம். ஒரு படம் வரையறதுக்கு மட்டுமே 3 வருஷம் கிட்ட எடுக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத வந்து நெறைய பேர் வந்து யோசிக்காமலே நம்ம பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு சைடு என்னன்னா, இது வந்து அந்த அளவுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. இப்ப நம்ம ChatGPT யூஸ் பண்றோம்னா, ஒரு 5லருந்து ஒரு 50 ப்ராம்ப்ட்டுக்கே வந்து 500 மில்லி லிட்டர் தண்ணி செலவாகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ வேர்ல்டு லெவல்ல வந்து இவ்ளோ பேர் வந்து ஒரே டைம்ல வந்து ஜிப்லி இமேஜ்லாம் ஜெனரேட் பண்ணும்போது, இத்தன மில்லியன் டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டைப் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இவ்ளோ தண்ணி வேஸ்ட் ஆகுதா அப்படின்ற மாரி இருக்கு. சாம் ஆல்ட்மனே ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. எங்களோட ஜிபியூலாம் வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி. அந்த ஜிபியூன்றது ஒரு கேவ் மாரி இருக்கும். அதுல ஒரு 30,000 40,000 ஜிபியூஸ் இருக்கும். அதுலருந்து தான் ஒர்க் ஆவுது. அதுக்கு வந்து கூலிங் பண்றதுக்கு கண்டிப்பா தண்ணி தேவை. அதுக்கு எனர்ஜிக்கு வந்து பயங்கரமா கரண்ட் ஆகும். அந்த கரண்ட் வரதுக்கும் தண்ணி தேவை. அந்த மாரி பயங்கரமா தண்ணி செலவாகுது. நம்ம எத்திக்கலாவும் தப்பு. ஒரு ஆர்டிஸ்ட்டோட வொர்க்க திருடுற மாரி, என்விரான்மென்டலாவும் இவ்ளோ கெடுதல் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க.